அனைவருக்கும் வணக்கம். எல்போ குக்வேர் கோயம்புத்தூர் சண்முகத்தின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் நலமுடன் வாழ இறைவன் அருளட்டும். போன வீடியோல ஒரு 4-5 பேர் அனுப்பின ஒவ்வொருத்தரும் 5 கல் 6 தோசைக்கல் வாங்கின வீடியோ போட்டோம் இல்லையா? அதை பார்த்துட்டு இந்த வாரத்தில் ஒரு 4-5 கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்டாங்க, சார் எனக்கு 15 தோசைக்கல்லும் ஆப்பக்கல்லும் வேணும். அதில் ஒரு தோசைக்கல் மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்கி நான் சுட்டு பார்த்துட்டு ஆப்பக்கல் 2வது வாங்கிக்கிறேன். நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னு தெரியுங்களா? எங்க குக்வேர் மேல எங்களுக்கு அவ்வளவு அபார நம்பிக்கை உண்டு. எப்படின்னா, எங்களுடைய எய்ம் என்னவா இருக்கும் எப்பவுமே அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வாங்க வைக்கிறது தான் எங்களுடைய வேலையா இருக்கு. அடுத்த ப்ராடக்ட் வாங்க வைக்கிறது நாங்க பேச வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க வாங்கின எங்க ப்ராடக்டே அடுத்த ப்ராடக்ட் வாங்க வைக்கும். ஏன் அப்படின்னா, அதுக்கு ஒரே காரணம் தரம். தரம் மட்டுமே, குவாலிட்டி மட்டுமே நாங்க நம்பி பிசினஸ் பண்றோம். அவங்க அப்படி சொல்றதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா டவுட் வர்றது சாதாரணமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு தோசைக்கல் வாங்கியிருக்காங்க, 900 ரூபாய்க்கு ஏதோ ஒரு தோசைக்கல் வாங்கியிருக்காங்க, 800 ரூபாய்க்கு ஆப்பக்கல் வாங்கியிருக்காங்க. ரெண்டுமே சரியில்லையா. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றை வாங்கிக்கிறோம், வாங்கி யூஸ் பண்ணிட்டு அடுத்தது வாங்குற சார்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க காசு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வேஸ்ட் பண்றீங்க. எல்லாம் தெரியாமையினால தான் அது மாதிரி பண்றீங்க. ஸோ சாதாரணமாக எங்கள் ப்ராடக்ட் மேலே சந்தேகம் வர்றது சரிதானே? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டக்ஷன் பேஸ்லையும் ஆப்பம் சுட்டு காமிக்க போகிறோம், சாதாரண கேஸ் ஸ்டவ்லையும் ஆப்பம் சுட்டு காமிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் மே மாதம் 2026 ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் என்னென்னு பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இந்த மாதம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 15 தோசைக்கல், 4.25 கிலோ வெயிட் உள்ள 15 தோசைக்கல், 2.5 கிலோ வெயிட் உள்ள 9 இன்ச்சு ஆப்பம் தவா, அதுக்கப்புறம் 3.5 கிலோ வெயிட் உள்ள 7 குழி பணியாரக்கல். இந்த 3மே ஆஃபரில் கொடுத்துருக்கோம். எப்பவுமே ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறது எங்க பிளான். பட் நீங்க மக்கள் என்ன பண்றீங்கன்னா, ஒன்று கூட சேர்த்து இன்னொன்று கேட்குறீங்க. 2 கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ இந்த மாதம் 3 கேட்டுட்டீங்க. ஸோ இந்த மாதத்தோட சரி, நீ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்னா 1 or 2க்கு மேலே என்றைக்குமே போகாதுங்க. தயவுசெய்து நீங்க அந்த ஆஃபர் வரும்போது நீங்க போய் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்த மாதம் ஆஃபர் என்ன அப்படின்னா, இந்த 3க்குமே எம்ஆர்பியிலேருந்து 30% டிஸ்கவுண்ட்ல நீங்க வாங்கிக்கலாம். சவுத் இந்தியா ஃபுல்லா ஷிப்பிங் ஃப்ரீ. நார்த் இந்தியா ஆஸ் யூஸ்வல் 50% நீங்க பேர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்க 3 ப்ராடக்ட் வாங்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுனால வாங்கிக்கலாம், 2 ப்ராடக்ட் வாங்குறதுனால வாங்கிக்கலாம், 3 ப்ராடக்ட் சேர்ந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். எப்படி வாங்கினாலுமே எம்ஆர்பியிலேருந்து 30% டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? இதுதான் நம்மளுடைய எல்போ குக்வேருடைய 9 இன்ச் ஆப்பம் தவா இண்டக்ஷன் பேஸ். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் பேஸ் நாம தான் பண்ணியிருக்கோம். இது பேஸு எவ்வளோ இருக்குங்கிறீங்க? 5 இன்ச்சு பேஸு இண்டக்ஷன் பேஸ் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இண்டக்ஷனில் ஆப்பம் சுட்டிங்கன்னா அருமையாக நம்ம கேஸ் ஸ்டவ்வில் எப்படி வருதோ அதே மாதிரி வரும். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் நம்ம ஆப்பம் சுட்டு காமிக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்பம், அதாவது நீங்கள் எடுத்த உடனே ஹை ஃப்ளேம் வைக்கணும் அவசியம் இல்லைங்க, மீடியம் ஃப்ளேமே போதும். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு ஹீட் ஆனோடனே தண்ணி தெளிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் பாரு, இப்போவே நாங்கள் கொஞ்சம் கம்மியாகவே தான் வச்சுருக்கோம். நாப் பாருங்கள், ஸ்டவ்வில் நாப் எவ்வளோ இருக்குது, முக்கால்வாசித்தே வச்சுருக்கோம். அதை மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு மீடியமாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி தண்ணி ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா வருது இல்லையா, இதை விட நம்ம கொஞ்சம் வரணும். வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஆப்பமே உங்களுக்கு சூப்பராக வரும். பாரு, இதுவுமே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்பம் இன்னும் ஹீட் ஆகலை. இது உங்களுக்கு ஒரு எஜுகேஷனாக இருக்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது எதுக்காகனா, நீங்கள் எந்த அளவு ஹீட் வச்சுக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா நம்மளை 2.5 kg சிஎன்சி மெஷின்டு ஃபினிஷிங்கு கிரேடு கேஸ்டிங்கிற போது உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு சாதாரணமாக பண்ணலாம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஆப்பம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்பம் ஊற்றுற போது தண்ணி தெளித்து பார்த்துட்டு நாங்கள் எண்ணெயே ஊற்றாமல் அப்படியே ஆப்பம் ஊற்றிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே மட்டும்தான் எண்ணெய் விடுறோம் பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்பம் எடுத்து அருமையாக வரும். அதாவது ஒரு ஆப்பம் வேகிறதுக்கு அதிகபட்சமாக 2 மினிட்ஸ் தாங்க. அதுவே அதிகம்தான். நீங்கள் சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ன்னு சீக்கிரம் வேகும். அதாவது வேலை ஈஸியாக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தரம் நம்ம அவ்வளோ ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். சிஎன்சி ஃபினிஷிங் பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியுது பாருங்கள். இது புது ஆப்பம்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் 5-6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு டைம் புது ஆப்பம் கல் எடுத்து யூஸ் பண்ணி காமிக்க முடியாது. ஸோ புதுசுலேயே இப்படியே வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு நீங்கள் துணியில் தேய்ச்சிட்டு எல்லா பக்கம் ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் மாவு ஊற்றி எடுத்து சுற்றுறீங்க. சுற்றி முடிச்சுட்டு சைடில் எண்ணெய் விடுங்க. பாரு, இப்போவே ஹீட்டு 2வது ஆப்பத்துக்கே குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள்.
ஏன் அப்படின்னா நம்முடைய ஆப்பக்கல் வந்து சர்ஃபேஸ் குக் பண்ணுற ஏரியா வந்து சிஎன்சி ஃபினிஷ் பண்ணியிருக்கறனால ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும். மாவும் கல்லில் வந்து 100% காண்டாக்டில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அங்கே ஒரு குஷனிங் எஃபெக்ட் ஒன்று வரும். அதை பற்றி ஃப்யூச்சரில் வந்து பெரிய வீடியோலாம் பேசலாம். அப்போ என்ன ஆகுன்னா எல்லா பக்கம் சீக்கிரம் வேகும். காண்டாக்ட் அதிகமாக இருக்க வரைக்கும் சீக்கிரம் வேகும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்பம் முடிச்சாச்சு. ரெண்டாவது ஆப்பம் வந்து சூப்பராக வரும். 2 நிமிஷம் நாங்கள் டைமே நோட் பண்ணியிருக்கோம். 2 நிமிஷம் மேக்ஸிமம், அதுக்கு மேலே தேவைப்படாது. பாருங்க, இது ரெண்டாவது ஆப்பம் எப்படி வரும் பாருங்க. அதுவே நகருது பாருங்க. அதுதான் நம்முடைய எல்போ பிராண்டுடைய ஆப்பக்களுடைய மகிமை. இப்போ அந்த சிஎன்சி மிஷின் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா 100% காண்டாக்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த காண்டாக்ட் ஆகிற போது ஈஸியாக சீக்கிரமாக வெந்து குஷனிங் எஃபெக்ட் வர்றதுனால அப்படியே அதுவே எந்திரிக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம எடுக்கிற போது அதுவே நகருது பாருங்க. ஒரு எண்டில் நீங்கள் கரண்டை விட்டீங்கன்னாவே அப்படியே நகருது. அது ஏன் அப்படின்னா சிஎன்சி ஃபினிஷ்டு பக்கா ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணிக்கிறதுனால. ஏன்னா இதெல்லாம் பண்ணுற போது வந்து வேஸ்ட்டாக ஆப்ரேஷன் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க எல்லாத்துக்கும். பட் அப்படியெல்லாம் பண்ணுனா தான் குவாலிட்டி கிடைக்குங்க. ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய ஆப்பக்கல்லாகட்டும் தோசைக்கல்லாகட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து 80% கன்ஃபார்மாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 20% எதில் இருக்குங்கிறீங்க, 10% வந்து நீங்கள் செய்கிற மாவோட பதத்தில் இருக்குது. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஹீட்டு மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி சுடுறீங்கங்கிறது உங்கள் கையில் 10% இருக்குது. ஸோ 80% எங்கள் கல் வந்து சப்போர்ட் பண்ணுச்சுனாவே 100% பர்ஃபெக்டாக வரும்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு மாவு எப்படி பதமாக பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராப்ளம் இருக்காது. பாருங்கள், 3வது ஆப்பம் எவ்வளோ அருமையாக வந்தாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள், கேஸோட நாபு பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். போதும், அதுவே போதும். லைட்டாக எண்ணெய் விடுறீங்க, மாவு ஊற்றுறீங்க, எடுத்து சுற்றுறீங்க, வைக்கிறீங்க, சைடில் எண்ணெய் விட்டு மூடி வச்சிடுறீங்க. சாதாரணமாக செய்யலாம். ஏன்னா எங்ககிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஃபீட்பேக் கொடுத்தது வந்து ஆப்பக்கல் அருமையாக இருக்குது சார், நாங்கள் ஆப்பக்கல்லை வந்து ஆப்பத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, பொரியல் பண்ணுறக்கு பூரி சுடுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்கிறாங்க. 2 பேர் 3 பேர் இருக்கிற வீட்டில் வந்து வடை சுடுறதாகட்டும் எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறோம். அருமையாக இருக்குது சார். எங்களுக்கு கூட டவுட் இருந்தது, வடையை பூரி எல்லாம் சுடுற போது ஆப்பம் வராதோ அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, அருமையாக வருதுன்னு சொன்னாங்க. பாருங்க, இது வந்து 4வது ஆப்பம். கல்லோட அகலத்துக்கு ஊற்றிருக்க ஃபுல்லாக எப்படி வருது பாருங்க. இது ஒரு ஜம்போ ஆப்பம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் முக்கால்வாசி ஊற்றணும், இப்போ முழுசாக ஊற்றிருக்கோம் பாருங்க. கல்லோட ஃபுல் ஏரியாவுக்கு ஊற்றிருக்கோம். இது ஃபுல் ஏரியாவுக்கு ஊற்றுறதுக்கு வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறதுனால தான். இதே இண்டக்ஷன் பேஸ் பண்ணுற போது வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஹீட்டு போகுமான்னு தெரில. ஸோ அப்போ கொஞ்சம் முக்கால் சைஸ்க்கு ஊற்றினாலே போதும். பாருங்கள் எப்படி வரும் பாருங்கள். அடடா, பார்த்தாவே வந்து சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இப்போ 4 ஆப்பம் சுட்டாச்சு. அடுத்தது இண்டக்ஷன் பேஸில் வந்து நல்லா ஸ்டவ் ஆறின கடைசியில் புதுசாக வச்சு சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் சுட்டு முடிச்சாச்சு இல்லையா? இப்போ லேசாக எண்ணெய் போட்டு சுத்தமாக இருக்கிறதுனால துணி போட்டு நல்லா எல்லா பக்கம் அப்ளை பண்ணி அதே ஹீட்டில் நீங்கள் வந்து எண்ணெய் போட்டு வச்சிங்கன்னா நல்லா ரீசீசனிங் ஆகும். கழுவணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் குக் பண்ணுற போது கழுவித்தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வேண்டியதில்லை. இப்போ வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். நீங்கள் அடுப்பு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து இட்லிக்கோ கிரேவி இது மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ண வேண்டாம். நார்மல் மோடில் வச்சாலே போதும். நாங்கள் இதே நார்மல் மோட்லேயே வந்து மினிமம் 10லேருந்து 15 ஆப்பம் சுட்டு பார்த்துருக்கோம். அருமையாக வருது, எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. என்ன ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் செய்யறக்கும் இதில் இண்டக்ஷன் செய்யறதுக்கு என்னென்னா டைமிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். இப்போ அதில் வந்து 2 மினிட்ஸில் வந்து ஒரு ஆப்பம் வேகுது அப்படின்னா இதில் வந்து மினிமம் 4 மினிட்ஸ் ஆயிரும். டபுள் தி டைம் ஆயிரும் கன்ஃபார்மாக. ஏன்னா அது நம்ம வந்து ஃப்ளேமில் இருக்கிற போது எல்லா பக்கம் ஃப்ளேம் படுதா. பட் இண்டக்ஷனில் வந்து கீழே அந்த ஃப்ளாட் போர்ஷன் மட்டும்தான் ஹீட் ஆகி சைடில் வந்து எல்லா பக்கம் கர்வாக வந்து 180 டிகிரிக்கு வந்து ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கல்லோட ஃபுல் டாப் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் டைம் எடுத்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ணாலும் வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் செய்கிற விட கொஞ்சம் டைமிங் சேர்ந்தாகும். பாருங்கள், இது வந்து இப்போது 3-4 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அருமையாக வருது பாருங்கள். பட் எதில் செஞ்சாலும் சரி, நீங்கள் கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, நீங்கள் இண்டக்ஷன் பண்ணாலும்
சூப்பராக வரும். அதுலலாம் எந்த வித மாற்றமும் நாங்கள்லாம் 10, 15 டைம் வந்து இண்டக்ஷனில் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். என்ன நீங்கள் வந்து ஃப்ளேமில் பண்ணுற போது கடைசி வரைக்கும் வந்து மொறுமொறுன்னு வேணாலும் வேக வைக்க முடியும். பட் இண்டக்ஷனில் வந்து அப்படி வேண்டியதில்லை. நல்லா வெந்திருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி வந்து ஆப்பமெல்லாம் வரும். சூப்பராக தான் இருக்கும். அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ வந்து 2வது ஆப்பம் ஊற்றுறோம் பாருங்கள். ஸோ வந்து நம்ம கேஸ் இருந்ததுன்னா பர்மனெண்ட்டாக நீங்கள் கேஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இண்டக்ஷன் பேஸில் வந்து கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் அதிகமாக அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஆப்பக்கல் வந்து இண்டக்ஷன் பேஸ் ஃபாரினில் வந்து நிறைய கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. சூப்பராக வருதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அங்கே இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து வேறு மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இண்டக்ஷன் ஸ்டவ் அதிகமாக இருக்கும் இல்லையா. இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்கிற ஸ்டவ்வுக்காக தான் நம்ம சுட்டு காமிக்கிறோம். ஏன்னா அதுதானே எல்லா வீட்லேயுமே இருக்கும். பாருங்கள், நாங்கள் பிரீத்தி தான் வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில். நல்லா தான் வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நார்மல் மோடில் தான் வச்சுக்கணும். நீங்கள் ஸ்பெஷல் மோடுக்கெல்லாம் போகாதீங்க. அப்புறம் வந்து நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து நீங்கள் ஆப்பம் சுடுற போது மேலே எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு கத்தி மாதிரி வச்சுட்டு ஈஸியாக லைட்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் அப்புறம் வந்து நீங்கள் கரண்டி உள்ளே விட்டுக்கலாம். ஏன்னா கீழே இருக்கிற ஹீட் அளவுக்கு மேலே வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம லைட்டாக கத்தியில் வந்து லைட்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதே வேறுங்க நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுற மாதிரியே தான் சூப்பராக தான் வருது. அதனால் பிரச்சனையே இல்லை, நல்லா தான் வருது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து சும்மா எண்ணெய் போட்டு அதே ஹீட்டில் எண்ணெய் போட்டிங்கன்னா ரீசீசனிங்காக எடுத்து வச்சுருங்க. கழுவெல்லாம் வேண்டின அவசியம் இருக்காது. ஏன்னா திருப்பி நீங்கள் 2வது குக் பண்ணுற போது கழுவித்தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். பாருங்கள், இது வந்து 3வது ஆப்பம். 3 தானே? 3வது ஆப்பம் இண்டக்ஷனில் நாங்கள் வந்து 14, 15 ஆப்பம் சுட்டு பார்த்துருக்கோம் கண்டினியூஸாக. ஜம்முன்னு வருதாண்ணா, எந்த பிரச்சனையும் இல்லை. தைரியமாக நீங்கள் வாங்கலாம். சில பேர் டவுட் படுறீங்க இண்டக்ஷனில் வருமான்னு. ஏன்னா இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு பிராண்டு வந்து இண்டக்ஷன் பேஸ் பண்ணிக்கிறது நாங்கள் மட்டும்தான். ஏன்னா நாங்கள் வந்து ட்ரையல் பார்க்காம வந்து நாங்கள் ப்ராடக்ட் வந்து வெளியே விடலைங்க. 100% பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் வெளியே விடுவோம். ஏன்னா நாங்கள் பண்ணுறதே வந்து தரத்தை நம்பி தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட மெயின் தாரக மந்திரமே தரம் மட்டும்தான். ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு இது குக்காக. இது குக்காருக்கு வந்து 3 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. ஏன்னா இதுலேயும் வந்து ஹீட் ஆகி கல் எல்லா பக்கம் ஹீட் ஆயிரும் இல்லையா. பாருங்கள், அந்த கையில் பிடிச்சி சுற்றுற போதே வந்து துணி வச்சு தான் சுற்றுறாங்க. ஏன்னா ஹேண்டலுக்கு கூட லேசாக சூடு வந்திருக்கு பாருங்கள். நகுத்துனா அதுவே நகருது. அந்த அளவுக்கு சூப்பராக வரும். நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கலாம். சரிங்களா. அதில் 4, இதில் 3, இப்போ 7 ஆப்பம் சுட்டு காமிச்சாச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. தைரியமாக வாங்குங்க. எங்கள் ப்ராடக்ட் மேலே நீங்கள் டவுட் பண்ண அவசியமே கிடையாது. மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரி மினி கடாயம் யூஸ் பண்ணலாம், ஆப்பம் தவாமல் யூஸ் பண்ணலாம், வடை பூரி எது வேணால் பண்ணலாம், காய்கறி பண்ணலாம், கீரை வணக்கலாம். மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. எண்ணெய் போட்டு எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் போட்டு எடுத்து வச்சுருங்க. வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. சூப்பராக வரும், பண்ணி பாருங்கள். எல்லாரும் ஆப்பம் சுடுறது பார்த்தீங்களா எப்படி இருந்தது? கேஸ் ஸ்டவ்லையும் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வந்து ஆப்பம் சுட்டு காமிச்சோம். சூப்பராக வந்திருக்கும், அருமையாக வந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்குறது அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய elbowcookware.com வெப்சைட்டுக்கு போங்க. வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவனுடைய வெயிட்டு சைஸு எல்லாமே கொடுத்துருக்கோம். பார்த்து என்ன ரேட்டு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். எங்களுக்கும் மெயில் வந்துடும், உங்களுக்கும் மெயில் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணோன்னு நினைக்கிறவங்க, அதாவது வெப்சைட்டில் பண்ண தெரியல, வாட்ஸ்அப்பில் பண்ணோன்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் எல்லா விளக்கம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டோட கியூஆர் கோடு உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சா போதும், அனுப்பிச்சிடுவோம். இல்லைன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணால் பண்ணிக்கலாம். தைரியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதோட நீங்கள் வந்து எங்களுடைய வீடியோஸ் வரக்கூடிய ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து எங்கே ஆப்பக்கல் வாங்கிக்கிறீங்க, தோசைக்கல் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா. நல்லா இருந்ததோ நல்லா இல்லையோ, எப்படி எந்த கமெண்ட் இருந்தாலும் சரி, வாங்க எங்கள் யூடியூப் சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்டை பார்த்து தான் வந்து மற்ற மக்கள் வந்து நம்பி வாங்குவாங்க. நாங்கள் என்னதான் சொன்னாலும் டவுட் வர சான்ஸ் நிறைய இருக்கு. நீங்கள் அவங்க கஸ்டமர் சைட்லேருந்து நீங்கள் வந்து வாங்குறவங்க வந்து 4 கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு தைரியமாக வாங்குவாங்க. ஸோ எல்லாரும் வந்து எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.